ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். விவசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா பகுஷாகாயனந்தாஷ்ட புத்தயோ விவசாயினாம். இந்த ஸ்லோகம் பகவத்கீதையோட 2வது அத்தியாயமான சாங்கிய யோகத்தோட 41வது ஸ்லோகம். இதில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குருநந்தனா, அதாவது யாரெல்லாம் ஒரு முடிவு செஞ்சுட்டு அந்த முடிவு செஞ்ச அந்த பாதையில நடக்கிறாளோ, அதாவது முடிவு செய்யக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருந்தும் அதுல சூஸ் பண்ணக்கூடிய திறன் உடையவர்கள், ஒரே ஒரு பாதையில மட்டுமே செல்கிறவர்களோட ஞானமும் ஒரே மாதிரி தான் இருக்குமாம் எல்லா விஷயத்திலுமே. அதாவது என்ன சொல்ல விரும்புறார் நம்மளோட கிருஷ்ணர் அர்ஜுனை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் இந்த விஷயத்தை செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் இருந்தா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ஸ்திரமான புத்தியோட செஞ்சா நிச்சயமாக அந்த விஷயத்து மேல இருக்கிற ஞானமும் அதே அளவுல இருக்குமாம் எல்லாருக்குமே. இதுவே விவசாயாத்மிகா புத்திஹி ஏகேஹ குருநந்தனா பகுஷாகா யனந்தாஷ்ட புத்தயோ விவசாயினாம். அதாவது இந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் இல்லாம எந்த ஒரு விஷயத்த செய்ய போறோங்கிறத ஒரு உறுதி இல்லாம இந்த மாதிரி எப்பயுமே குழப்பத்திலே இருக்கிறவர்களோட ஞானமும் குழம்பி போயிட்டு அங்கங்க அதிகமாகவும் அங்கங்க கம்மியாகவும் இருக்குமா. அதாவது எப்பயுமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருக்கிற நபர்களுக்கு எல்லா விஷயத்திலுமே ஒரே அளவுதான் ஞானம் இருக்குமா. ஆனால் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இருக்காளோ அவளுக்கு சில விஷயங்கள்ல ஞானம் ரொம்ப அதிகமா இருக்குமாம், சிலர்ல ரொம்ப கம்மியா இருக்குமாம், சிலர்ல ஞானமே இல்லாமலும் இருக்குமாம். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த 5 நபர்களும் இப்படி யோசிக்கும் போது ஒருத்தரும் அவாவா என்ன நினைச்சாலோ அந்த விதத்திலேயே இறந்து போறாங்க. முதல்ல இருக்கிறவர் என்ன நினைச்சார், சுறாக்களுக்கு இரையாகும் அப்படின்னு நினைத்தார்ல, அதே போல ஒரு சுறா வந்ததாம், அவரை சாப்பிட்டு விழுங்கிட்டு போயிடுதான். இன்னொருத்தர் என்ன நினைத்தார், இந்த மாதிரி நம்ம எந்த ஆசைகளுமே நிறைவேறாம போறோமே அப்படின்னு சொன்ன உடனே நினைத்தார்ல, அவர் எந்த ஒரு கப்பலோட பாகத்துல இருந்தாரோ அந்த பாகம் முழுக ஆரம்பிக்கிறதாம், அவரும் அதோடய சேர்ந்து முழுகி இறந்து போறாராம். இன்னொருத்தர் இருக்கார், அவர் கவலைப்பட்டு அவரோட குடும்பத்தை பற்றியே கவலைப்பட்டு இந்த மாதிரி அழுது 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 அப்படியே இறந்து போறாராம், அவர் கவலையிலேயே சோகத்தினாலேயே. ஆனால் இந்த மிச்சம் இருக்கிற இந்த 2 நபர்கள் மட்டும், நம்பிக்கையோட இருக்கிற இந்த 2 நபர்கள் மட்டும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டே இருக்கலாம், இந்த மாதிரி 3 பேரை இறந்து போயிட்டான்னு நினைக்காத, நம்ம நிச்சயமாக இறக்க மாட்டோம், நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருப்போம், நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருப்போம், நம்ம மேலேயும் நம்பிக்கை வச்சிருப்போம் அப்படின்னு ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாலாம் 2 பேர்கிட்டயுமே. அது ஏன் இத்தனை வாட்டி சொல்லணும், ஒரு வாட்டி சொன்னாலே மனிதர்களோட மண்டையில போயிடுமே அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி நம்ம சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஞாபகம் இருக்கும், திருப்பியும் மரண பயம் வந்துருச்சுன்னா இதெல்லாம் மறந்து போயிடும்ல. அதனால மரண பயமே வரக்கூடாது, அதுக்கு இடமே கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் கேப் விடாம ஒருத்தரை ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் நம்பிக்கையை கைவிடாது அப்படின்னு. இவ இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்ததுனாலயோ தெரியல, இல்ல கடவுள் மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையினாலயோ தெரியல, அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வர்றதுதான். அது அங்க ரோந்து பணியில இருந்தலாம். ஏன்னா ஏதாவது வெளிநாட்டுல இருந்து இல்லைன்னா விதேசங்கள்ல இருந்து ஏதாவது ஒரு கப்பல் நம்ம நாட்டை தாக்க வர்றதா அப்படின்னு பாக்கிறதுக்கு. ஏன்னா இது நடந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆம் உலகப் போர் நடக்கும்போது. அதனால போர் தொடுத்து வர்றதுக்காக வேற ஏதாவது தேசங்களோட கப்பல்கள் வர்றதா அப்படின்னு பாக்கிறதுக்காக ரோந்து பணியில ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டு இருந்தான். அந்த ஹெலிகாப்டர் இந்த 2 பேரை பார்த்த உடனேயே அவளை ரெஸ்கியூ பண்ணிட்டு அந்த இந்தியாவுக்கே கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம், நீங்க மட்டும் எப்படி தப்பித்தேல் அப்படின்னு கேட்கும்போது, மற்றவர்கள் நம்பிக்கை வைக்கலை, நாங்கள் எங்கள் மேலேயும் சரி, ஒருத்தர் மேலே ஒருத்தரும் சரி, கடவுள் மேலேயும் சரி நம்பிக்கை வைத்தோம், அதனால் நம்பிக்கையே எங்களை காத்தது அப்படின்னு சொன்னாலாம் அவ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம், இந்த நீதிக்கதை நீதி என்ன அப்படின்னா, இந்த நபர்கள் வைத்தா மாதிரியே நம்மளும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சிருந்தோம்னா, நபர்கள் வைத்தா மாதிரியே நம்மளும் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிருந்தோம்னா
எவ்வளோ பெரிய துயரமா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் உடைத்து நிச்சயமாக வாழ்க்கையில சாதிக்க முடியும். இந்த நீதி கதையின் நீதி இதுதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.